ஏன்னா சாப்பிடவே இல்லை மத்தியானத்துலேருந்து. மத்தியானம் சாப்பாடு வந்து பாருங்க வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து சோறு நடந்துட்டுருக்கா, இந்த பக்கம் வந்து நேரத்தில் ரசம் இருந்து இந்த ரெண்டு தான் சாப்பிடணும் நண்பர்களே. நண்பர்களே இந்த பார்க்கு தான் ரொம்ப பக்கம் தான் ரூமில் இருந்து இங்கே தான் வந்துருக்காங்க. யாருன்னா என் வீட்டில் பையன் ஒன்றில் அவனோட ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்து ஆப்போசிட் நீங்கள் கார் தெரியுதா ஃபார்ச்சுனர். மக்கள் வந்து 100 மீட்டராக இருந்தாலும் கூட அவங்க வந்து கார்லாம் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அப்படி. அதனால் நம்ம அதை வந்து தப்பாக சொல்ல முடியாது. நண்பர்களே எல்லாருக்கும் வணக்கம். சவுதி அரேபியாவில் வந்து குளிர் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு, அதனால் வந்து ஸ்கூல்லாம் வந்து லீவ் விட்டாங்க ஒரு வாரம். இந்த வாரம் ஃபுல்லாக லீவு தான். மணி இப்போ வந்து 7:45 ஆச்சு, சாரி 8:15 ஆச்சு. இப்போ நான் எங்கே போகிறேன்னா, எனக்கு மொதல் வந்து வேலை இருக்கும் நண்பர்களே. ஒரு பொண்ணு மட்டும் ஆஃபீஸ் போகுது. அந்த பொண்ணு ஆஃபீஸ் போதா இல்லை வந்து மெட்ரோ ஸ்டேஷன் போதான்னு தெரில. நேற்றுக்கு வந்து ஆஃபீஸ் தான் போச்சு. இன்றைக்கி எங்கே போகணுன்னு தெரில. ஃபஸ்ட் நம்ம காரை வந்து ஸ்டார்ட் விட்டுக்கலாம். இப்போ தான் நம்பரில் காருக்குள்ளே வாரேன். பார்த்துட்டா டெம்பரேச்சர் எவ்வளோ கம்மியாக இருக்குதுங்களா. இப்போ லீவில் விட்டானுங்க ஸ்கூலில். ஏன்னா வந்து குளிர் வந்து இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்ல முடியாது. நவம்பர் ஸ்டார்டிங்கில் வந்து குளிர் ஸ்டார்ட் ஆகிட்டு, இப்போ வந்து நவம்பர் முடிஞ்சு போச்சா. இப்போ வந்து என்னாச்சுன்னா இனி வந்து ஹை குளிராக இருக்கும், நல்ல குளிர் அடிக்கும். இந்த டிசம்பர்லாம் வரும்போது, டிசம்பர் கிட்டத்தட்ட ஒரு 5 நாளில் டிசம்பர் வந்துடும். அதனால் வந்து நல்ல ஹை குளிர்னால வந்து லீவ் விட்டுருவாங்க ஒரு வாரம். அது எப்போவுமே அப்படி தான். இனி வந்து அடுத்து இந்த லீவ் முடிஞ்சு இனி வந்து ஜனவரிலேயே ஏதோ ஒரு மாதம் வந்து ரொம்ப குளிரும். அந்த டைமில் ஒரு வாரம் லீவ் விடுவாங்க. அந்த மாதிரி இந்த குளிர் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு லீவ் விடுவாங்க, அப்புறம் ரொம்ப குளிரில் ஒரு லீவ் விடுவாங்க, அப்புறம் கம்மியாகும் போது இந்த வெயில் ஆரம்பிக்கும் போதும் ஒரு லீவ் விடுவாங்க. இந்த மாதிரி வந்து லீவு கிடைக்கும். ஸ்கூலு காலேஜ் எல்லாம் லீவ் விடுவாங்க. அது சும்மா லீவ் விட மாட்டாங்க. இந்த மாதிரி நமக்கு இந்த அரையாண்டு எக்ஸாம் இருக்குல்ல, அதே மாதிரி இவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸாம் வச்சு அப்படி லீவ் விடுவாங்க. அப்படி இந்த வாரம் ஃபுல்லாக லீவு. இன்றைக்கி வந்து திங்கக்கிழமை, நேற்று தான் லீவு. பார்க்கலாம் நைட் டே அப்படி போகன்ட்டு. அதான் முதல் வேலையாக வந்து என் மேடத்தோட தங்கச்சி வந்து ஒரு ஆஃபீஸ் போவாங்க, வேலையை போவாங்களா. நீ பார்த்துருப்பீங்க அடிக்கடி. நான் வந்து இந்த ஒலையா தாண்டி கொண்டு கூட போவேன். நேற்றுக்கு வந்து நான் ஒன்று விட்டேன் ஆஃபீஸில் கொண்டு. இன்றைக்கி வந்து எப்படி போகிறான்னு தெரில. எங்களோட காரில் வராங்களா இல்லை மெட்ரோ பிடிச்சி போகிறாங்களான்னு தெரில. சொன்ன மாதிரி இதனாலும் வீடியோவில் பார்க்கலாம், வெயிட் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம வீடியோவை ஆரம்பிக்கலாம் வாங்க. நண்பர்களை எங்கே வந்துக்கிட்டா வந்து மெட்ரோ கொண்டு விடலை என் மேடத்தை கொண்டு. அவங்க ஆஃபீஸ் இந்த பக்கம் இந்த ஒரு பில்டிங் பார்த்தீங்களா, இந்த பெரிய பில்டிங் இருக்கா, அதுதான் அவங்க ஆஃபீஸு. அவங்க விட்டுட்டு நான் இப்போ ரூம் போய்ட்டுருக்கேன். இனி இங்கேருந்து ரூம் போகிறே கரெக்டாக ஒரு அரை மணிக்கு ட்ராவல் ஆகும், கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் ஆகும். போயிட்டுனா அப்புறம் வந்து எந்த வேலையும் இப்போதைக்கு இல்லை. ஏன்னா வந்து இப்போ லீவுனால வந்து யாருமே வெளியே போகலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் கிடையாது. மற்றபடி அவங்க யாராச்சும் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் ஏதாச்சும் வாங்கினாலோ இல்லை வந்து ஏதாச்சும் காஃபி தான் இந்த மாதிரிங்க போகணுன்னா வந்து நமக்கு கால் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து நினைச்சிடணும், நம்ம வந்து அப்படியே அவங்க கூட போக வேண்டியதான். வேறு மற்றபடி நேற்றுக்கு வந்து எனக்கு என் மேடம் வந்து எக்ஸ்ட்ரா வேலைக்கு போனாங்க. அதாவது என்னோடய மேடம் வந்து மத்தியானம் போல் வந்து ஒரு ஆஸ்பத்திரி போகணும் சொல்லிட்டு, நீ கொஞ்சம் ரெடி ஆகிக்க அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்க. அந்த மாதிரி அவங்க ஏதாச்சும் வேலை சொன்னால் போக வேண்டியதான். இல்லை அப்படின்னா ரூமில் போய் வந்து காலையில் சாப்பிடலை, காலையில் போய் தான் சாப்பிட்டு எடுத்துகிட்டு நைட் மத்தியானத்துக்கு ஏதாச்சும் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ரெஸ்ட்டை போடலாம். வேலை இல்லைன்னா இதுதான் பிளானு. வேலை இருந்தது அப்படின்னா அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அப்படியே போகணும். ஆனால் காலையோடு சாப்பிடணும், நல்லா பசிக்குது. அதனால் ஃபஸ்ட்டு முதல் வேலையை போய் சாப்பிட்றணும், இல்லைன்னா நம்ம பாடி தாங்க நண்பர்களே. ஆனால் இங்கேருந்து இப்போ போகிறோம் தெரியுமா, இப்போ ரிட்டர்ன் போகும்போது அந்த அளவுலாம் டிராஃபிக் இருக்காது. அதனால் வந்து பிரச்சனை கிடையாது, குயிக்காக போயிடலாம். சரிங்களா, நம்ம வந்து ரூம் கிட்ட போனதுக்கப்புறம் நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே. என்ன, நம்ம வந்து ஹோட்டல்லாம் போயிட்டு சாப்பாடு வாங்கும்போது நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுங்கள் நண்பர்களே. சாப்பாடு வாங்கியாச்சு. அங்கேருந்து நேராக கிட்ட ரூமுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களா, நம்ம இப்போ போகிற பக்காவில் தான் சாப்பாடு வாங்கியாச்சு. இன்னும் பக்காவில் போய் சின்ன பொருள் வாங்கணும். வாங்கிட்டேன்னா அப்படி ரூம் போய் சாப்பிட வேண்டியதான். அதுக்கப்புறம் வந்து இது வரைக்கும் நான் அங்கேருந்து வரதுக்கிட்ட ஒரு 1/2 மணிக்கு ஆச்சு. யாரும் எந்த ஒரு மெசேஜும் போடலை, இங்கே போகணும் அங்கே போகணும் எதுவும் சொல்லவே இல்லை. நண்பர்களே அவ்வளோதான் நண்பர்களே, கடைக்கு போயாச்சு. இனி வந்து நேராக அம்மா ரூமுக்கு போக வேண்டியதான். சாவி நண்பர்களே, ஒன் சைடில் வெயில், ஒன் சைடில் குளிர்.
இனி வந்து போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டாக போடலாம். அப்படி தான் நினைப்போம், நம்ம ரெஸ்ட்டாக போடலாம்னு நினச்சிட்டு தூங்குவோம். ஆனால் வந்து யாராச்சும் மெசேஜ் போடுவாங்க. இப்படி தான் நேற்றுக்கு வந்து கரெக்டாக இந்த டைம் கிட்ட வந்து சாப்பிட்டு தூங்கிட்டேன். ஆனால் கரெக்டாக 12 மணிக்கு என் மேடம் மெசேஜ் போட்டுச்சு, இந்த மாதிரி ஒரு ஆஸ்பத்திரி போகணும், நீ வந்து தயாராகிக்கிட்டு. சரின்னு சொல்லிட்டு நானும் போனேன் நண்பர்களே. அவ்வளோதான், வேறு என்ன செய்ய முடியும் நம்மளால். நண்பர்களே எல்லாம் வாங்கியாச்சு, சாப்பாடு டீ காலைல உள்ள தேவையான பொருள் எல்லாம் வாங்கியாச்சு. வீடு போயிட்டு சாப்பிட வேண்டியதான். நண்பர்களே டைம் வந்து கரெக்டாக 4 ஆச்சு. நான் வந்து நீங்கள் காலைல பார்த்துருப்பீங்க, நான் வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு போனேன். அப்புறம் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஃபோன் வந்துட்டு அப்படியே படுத்து வந்தான். சரியான தூக்கம். இப்போ தான் முழிக்கும், ஒரு 3:45 முடிச்ச நண்பர்களே. முடிச்சு லைட்டாக குளிச்சுட்டு எடுத்துகிட்டு அப்புறம் வந்து சமையல் வேலை நடந்துருந்து. இன்றைக்கி நான் என்ன சாப்பிட இல்லை மத்தியானத்துலேருந்து. மத்தியானம் சாப்பாடு வந்து பாருங்க வேலை நடந்துகிட்ருக்கு. இந்த பக்கம் வந்து சோறு நடந்துட்டுருக்கா, இந்த பக்கம் வந்து நேரத்தில் ரசம் இருந்து. இந்த 2 தான் சாப்பிடணும் நண்பர்களே, இதான் நடந்துகிட்ருக்கு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா வந்து சரியான தூக்கம் போட்டேன். நான் ஏதாச்சும் வேலை நினச்சேன், வேலை ஒன்றும் இல்லை. நேற்றுக்கெல்லாம் கூட வேலை இருந்தது. நேற்றுக்கு வந்து காலைல என் மேடம் வந்து இந்த பொண்ணு வேலைக்கு போகிற பொண்ணு போயிட்டு திரும்ப மத்தியானம் போல் என் மேடம் வந்து அவங்க ஒரு ஆஸ்பத்திரி போனாங்க, கொண்டு விடுறதுக்கு நான் தான் போனேன். இந்த மாதிரி நேற்றுக்கு வேலை வந்து இன்றைக்கி வந்து வேலை இல்லை சரிங்களா. எடுத்து சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து அந்த பொண்ணு இப்போ கூட போகணும். அது ஒரு 5:15 போல் வரமா இருக்கும். மணி 4 தான் ஆச்சு. ஒரு 5:30 வர மேக்ஸிமம். அந்த கூட கூட்டணிங்களா. அப்புறம் வந்து வேலை இப்போதைக்கு அப்புறம் இல்லை, யாரும் ஒன்றும் சொல்லலை. சொன்னால் போக வேண்டியது தான். இன்னும் டைம் நிறைய இருக்குது சரிங்களா. தூங்க பிறகு டைம் ரொம்ப நிறையா இருக்குது. மணிப்பா 4:15 தான் ஆச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 11:30 வரைக்கும் நம்ம வந்து வேலை வரன்ற மாதிரி எதிர்பார்த்து இருக்கலாம் ரூமில். அதனால் வந்து அதுக்கு நம்ம தூங்க முடியாது. ஆல்ரெடி நம்ம காலையில் தூங்கியாச்சு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனி வந்து அடுத்த வேலைக்கு நம்ம வந்து தயாராக வேண்டிய நண்பர்களே சரிங்களா. இப்போ இதை சாப்பிட்டு போட்டால் தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்னா நல்லா பசிக்கு. அப்படியே தூங்கிட்டு வந்தோடனே காலைல சாப்பிட்டேன், அந்த ரொட்டி வாங்கி சாப்பிட்டு அப்படியே படுத்தோம் தான். அப்புறம் வந்து எலும்பும் இல்லை, செம்ம தூக்கம். சாப்பாடு முடிஞ்சிட்டுனா சாப்பிட்டு போட்டு அப்புறம் வந்து இந்த நட்ஸ் கொஞ்சம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே போட்டுருக்கு. நல்லா கோரை போட்டு வச்சுருக்கேன், கொண்டக்கடலை, அப்புறம் திராட்சை பழம், அப்புறம் பாதாம். இதே வந்து சாப்பிட்டுனீங்களா, இதை சாப்பிட்டா எது சாப்பிட முடியாது, இதை சாப்பிட்டா அது போகாது. அதனால் எப்படியோ 2 அடிச்சு திம்சம் பண்ண வேறு வேலை கிடையாது. சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வந்து அடுத்தடுத்த வேலைக்கு என்ன வந்து பார்க்கலாம். என்ன இன்னும் ரொம்ப டைம் இருக்குது, குயிக்க முடியாது. இன்னும் 11 வரைக்கும் நம்ம வந்து முடிச்சுதான் இருப்போம். ஸோ நம்ம வந்து நைட் நம்ம தூங்க போகிற வரைக்கும் ஏதாச்சும் வேலைக்கு வந்தால் நம்ம வந்து வீட்டில் கண்டினியூ பண்ணிட்டு அப்படியே வீடியோ முடிக்கலாம் நண்பர்களே ஓகேங்களா. அப்படியே ஒரு லைக்கை போட்டு வாங்க நண்பர்களே சரிங்களா. நண்பர்களே ஒரு வழியாக வந்து அடுத்த வேலை வந்திருக்கு. வேலைன்னா ஒன்றும் பெருசாக எங்கெல்லாம் போகலை. நான் வந்து ஒரு சொல்லுங்க போயிடுச்சு சாப்பிட்டு முடிச்சு பார்த்து நான் வந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்துருந்தேன். அப்போ வந்து இந்த வீட்டில் ஒரு பையன் உண்டு. அந்த பையனோட ஒய்ஃப் வந்து பக்கத்தில் ஏதோ ஒரு பார்க்கு போகணும் போல், கொண்டு விடுவியான்னு கேட்டாங்க. சரி ஓகே அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து காரில் ரெடியாக இருக்கேன். இப்போ இவங்களோட ட்ராப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம காலையில் விட்ட பொண்ணு வந்து இன்னும் வரல, ரூம் இன்னும் வீட்டுக்கு வரல. அவங்க வந்து மெட்ரோக்கு எப்போ வரான்னு தெரில. மேக்ஸிமம் 5:30 வருவாங்க. மணி 5:30 ஆகியாச்சு, இன்னும் ஆளை காணல. அப்போ ஒரு 6 மணி 6:15 வருவாங்களா இருக்கும். அப்போ இந்த வேலையை முடிச்சுட்டு திரும்ப நம்ம அந்த வேலை தான் போகணும். அது பக்கம் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, குயிக்காக போயிட்டு வந்துடலாம் சரிங்களா. உடனே நம்ம வந்து சேனலில் பார்க்கலாம் நண்பர்களே. இந்த பார்க்கு தான் ரொம்ப பக்கம் தான், ரூமில் இருந்து இங்கே தான் வந்துருக்காங்க. யாருன்னா என் வீட்டில் பையன் ஒன்றில் அவனோட ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபும் அவங்க குழந்தையும் வந்து அவனை விட்டுட்டு நான் இங்கேருந்து கிளம்ப வேண்டிய ரூமுக்கு. ரொம்ப கிட்ட தான் என் ரூமில் இருந்து பார்க்கு. இங்கே இப்போ விண்டர் டைம், இந்த விண்டர் ஆகிட்டா இந்த மாதிரி போர் டைம்லாம் வந்து இவங்க வந்து கேமரா வச்சு ஃபஸ்ட்டு ஓகே. இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு டைம் பாஸ் இந்த பார்க்கு, இந்த மாதிரி பார்க்கு, இந்த மாதிரி மாலு, இந்த மாதிரி போகிறதான் இவங்களுக்கு டைம் பாஸு. அதுக்காக சாயங்காலம் ஆள் இங்கே வந்திருக்கு. ஆப்போசிட் நீங்கள் கார் தெரியுதா, ஃபார்ச்சுனர். ஆனால் இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா அந்த பார்க்குக்கும் என் ரூமுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக ஒரு 250 மீட்டர் தான் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலாம் இருக்காது. ஆனால் அதுக்குமே அவங்க வந்து காரில் தான் வருவாங்க. நம்ம மக்கள்லாம் வந்து 1 கிலோமீட்டர்னா கூட வந்து நடந்து போவோம். இப்போ எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரேஷன் கடைக்கெலாம் போகும்போது வந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் அட்லீஸ்ட் வந்து ஆள் நடந்து வரும், அதுவும் வந்து தள்ள வந்து மூட்டைலாம் வச்சுக்கிட்டு. ஆனால் இந்த மக்கள் வந்து அப்படி கிடையாது. இந்த மக்கள் வந்து 100 மீட்டராக இருந்தாலும் கூட அவங்க வந்து காரில் தான் போகிறதுக்கு பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட வாழ்வாதாரம் அப்படி. நம்ம அதை வந்து தப்பாக சொல்ல முடியாது. பார்த்தீங்களா, இப்போ வந்து கார் எடுத்தேன். இங்கேருந்து என் ரூம் வந்து நல்லபடியாக ஒரு 200 மீட்டர் தான். நான் உண்மையை போய் சொல்லவே இல்லை, ரொம்ப கிட்ட தான். நான் அவங்க வந்து நடந்து தான் போவாங்க, இந்த காரில் தான் போவாங்க. இப்போ அவங்களும் விட்டாச்சு. இனி வந்து நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த வேலை பார்த்தீங்கன்னா வந்து என் மேடத்தை தங்கச்சி இருக்கிறமா காலம் விட்டுலாம் வேலைக்கு உண்டு. அவங்க வந்து வருவாங்க, அவங்க வந்து மெட்ரோவில் தான் வருவாங்க. அவங்க இனி இப்போ வரான்னு தெரில. மணி கிட்ட 6:30 வருவாங்களா இருக்கும், 6:30 இல்லை 6:30 வருவாங்களா இருக்கும்.
பார்க்கலாம். அவங்களே கூப்பிட்டாங்கன்னா அவங்களே கொண்டு எடுத்து விட்டோன்னா இன்னைக்குள்ள வேலை வந்து ஏதாச்சும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து யாராச்சும் வெளியே போனாங்கன்னா நம்ம வந்து கூப்பிட்டு போக வேண்டியதான். இல்லைன்னா எடுத்துணும் ரூமில் இருக்க வேண்டியதான். நாளைக்கு காலைல ஸ்கூல்லாம் கிடையாது, ஒரு வேலை கிடையாது. கொஞ்சம் போர் தான் அடிக்கும், வேலை இல்லைன்னா பார்த்துக்கலாம் என்னன்ட்டு என்ன அப்படிங்களா. இப்போ நம்ம கடைக்கு போகணும், இந்த கடை பக்கத்துக்குனால நம்ம வந்து ஓயாமல் கடைக்கு போகிறது. கடையில் போய் சின்ன பொருள் ஆகணும் வாங்கிட்டு நேரம் ரூம் போகலாம். நண்பர்களே டைம் கரெக்டாக வந்து 7:30 ஆச்சு. நான் வந்து எதிர்பார்த்த நேரம் இல்லை. நான் வந்து ஒரு 6:30 போல் எந்த பொண்ணு வரேன்னு நினச்சேன். ஆனால் அவங்க வந்து இப்போவே வந்துட்டாங்க. இப்போ தான் வந்திருக்காங்க. மேக்ஸிமம் நேற்றுலாம் வந்து ஒரு 6:15 வந்தாங்கன்னு நினைக்கிறேன். நேற்றுக்கலாம் இன்றைக்கி வந்து 7:30 தான் ஆள் வந்திருக்கு. ஒருவேளை எங்கேயாச்சும் வெளியே எங்கேயா போயிட்டு இருப்பாங்களா இருக்கும். சரிங்களா, இப்போ நம்ம அவங்கள கூட தான் வந்து மெட்ரோவுக்கு போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. மெட்ரோ நம்ம எப்போ போகிற மெட்ரோ தான், ரொம்ப தூரம்லாம் கிடையாது. அப்படி நம்ம லைவாக பார்க்கலாம் போகிற இடத்த. நான் எப்போவுமே போகல, அந்த பக்கத்தில் ஒரு மெட்ரோ ஒன்று தெரியுமா? நீங்கள் நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கவங்க வந்து கரெக்டாக தெரிஞ்சிருக்கோம். வீடியோ ஃபுல்லானு இல்லை, நம்ம வீடியோ இங்கே இந்த கண்ணாடியில் வந்து அழுக்கு வைப்பர் வந்து நாசமாயிட்டு, அதான் வந்து அந்த தண்ணி போட்டு அடித்தோன்னா அது வந்து அங்கே ஒரு மாதிரி அழுக்களுக்காக இருக்குது. அதில் நம்ம வீடியோ கேமரா வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்க. நான் வந்து ஒரு 6:30 போல் வந்துடும் அந்த பொண்ணு அப்படின்ட்டு எதிர்பார்த்தேன். நான் வந்து மணி 7:30 ஆச்சு. இப்போ தான் வந்து பொண்ணு மெசேஜ் போட்டிருக்கு இங்கே வா அப்படின்ட்டு. நம்ம வந்து நேராக மெட்ரோவில் போய் கூப்பிட்டு வர வேண்டியதான். இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மி தான் நண்பர்களே, அதிகமான வேலை இல்லை. சும்மா காலில் இருந்து பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக 2 வேலை தான் வந்திருக்கு. மொதல் வேலை வந்து கொண்டு விட்டேன் இந்த பொண்ணோட ஆஃபீஸில் கொண்டு. அப்புறம் 2ஆவது வேலை பார்த்தீங்கன்னா வந்து சாயங்காலம் போல் ஒரு 5:30 போல் வந்து நினைக்கிறேன் அந்த பார்க்குக்கு கொண்டு விட போயிட்டு வந்து. அப்புறம் வந்து இப்போ வந்து கூட போகிறேன். இவங்க தான் வேலை இந்த வாரம் இன்னைக்கு. இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், சுமாராக தான் போவோம். ஏன்னா வந்து ஸ்கூல் காலேஜ் லீவுனால வந்து நமக்கு அந்த வேலை வராது. அது போக வந்து இந்த பொண்ணு வந்து டெய்லி வேலைக்கு போகிற பொண்ணு, அதனால் வந்து நமக்கு இந்த வேலை கண்டிப்பாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து வேலைகள் இருக்கும். நேற்றுக்கெல்லாம் வந்து நைட்டு 9 மணிக்கோ 10 மணிக்கோ ஒரு பொண்ணெல்லாம் வந்து எங்கேயோ வந்து கடைக்கு போச்சு, ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு வந்து கடைக்கு போச்சு. அதனால் நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ வந்து மணி 7:30 தானே ஆச்சு, நமக்கு ஒரு 11:30 வரைக்கும் நம்ம வந்து வேலை வரும்ட்டு எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் தூங்க மாட்டேன். அது உடனே தூக்கம் வருமானு தெரில. நேற்றுக்கு நல்லா தூங்கிச்சு, காலைல நல்லா தூங்கி வச்சனால வந்து நைட்டு தூக்கம் வருமானு தெரில, பார்க்கலாம். குளிர் வேறு. இப்போ வந்து ரூமில் ஏசி போடாமல் தூங்க முடிய நிலமை ஆகி போச்சு. முன்னெல்லாம் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது, இப்போ ஏசி போட்டால் தூங்க முடியாது, ஏன்னா அவ்வளோ குளிர் ஆகிப்போம். நல்ல கிளைமேட் மாறிட்டு. நண்பர்களே வந்தாச்சு மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. இங்கே வந்தாலே பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து காராக நிற்கும் அப்படியே, ஏன்னா எல்லா வண்டியும் பார்க்கிங் அங்கேயே நிற்கும். இதுதான் ஸ்டேஷனு. அங்கேருந்து அப்படியே இறங்கி இந்த பக்கம் வருவாங்க. நம்ம வந்து இதில் பார்க்கிங் போட்டுட்டு அப்படியே நிற்கலாம். மேக்ஸிமம் வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உள்ளேருந்து வருவாங்களாக்கும், ரீச்சாக இருப்பாங்க ஸ்டேஷனுக்குள்ளே. இப்போ அங்கேருந்து வெளியே இறங்கி வருவாங்க அந்த பொண்ணு. நண்பர்களே அவ்வளோதான், நம்ம மெட்ரோக்கு வந்து ரீச் ஆகியாச்சு. இந்த பொண்ணை கூப்பிட்டு நேராக இருந்து வீட்டுக்கு கூட்டு விட வேண்டியதான். விட்டப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து வேலை எதுவுமே சொல்லலை. மணி 7:45 தான் ஆச்சு. இப்போ சரி நம்ம ஒரு 11 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வேலை வருமா இல்லையான்ட்டு. ஏன்னா காலைல ஸ்கூலில் இல்லாததுனால வந்து கொஞ்சம் நைட்டு வேலைகள் தரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பார்க்கலாம். இருந்துச்சுன்னா நம்ம வந்து வீடியோ கண்டினியூ பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம வந்து இந்த வீடியோவை இதோடு முடிக்கலாம் நண்பர்களே. வெயிட் பண்ணி பார்க்கலாம் தொடருமா இல்லையா அப்படின்ட்டு. நண்பர்களே டைம் வந்து கரெக்டாக 9:30 ஆச்சு. 9:30 தான் ஆச்சு. ஆமாம் 9:30 ஆச்சு. 9:24 தான் ஆச்சு. எப்படி பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு எந்த வேலையும் இல்லை, அதுக்குள்ளே அறிகுறியே இல்லை. நான் வந்து ஒரு 2-3 வேலை தான் பார்த்தேன் இன்னைக்கு, அதிகமாக பார்க்கல. நாளைக்கு வந்து காலைல 8 மணிக்கு திரும்ப வந்து இன்னைக்கு போன பொண்ணு வந்து வேலைக்கு போகும். வேறு ஸ்கூல் காலேஜில் லீவ் வச்சிங்களா, அதனால் வந்து நமக்கு வந்து பெருசாக வேலை எதுவுமே இல்லை. நாளைக்கு நம்ம இருந்துச்சுன்னா நம்ம வந்து பார்க்கலாம் எங்கெங்கெல்லாம் போகிறோம் எங்கெல்லாம் வரேன்ட்டு. அப்படியே இந்த வீடியோ நம்ம முடிக்கலாம் நண்பர்களே. நைட்டு வந்து நான் எதுவும் சாப்பிடல. நான் வந்து சாயங்காலம் சாப்பிட்டதே எனக்கு வந்து வயிறு கும்புன்னு தான் இருக்குது. நைட்டு வந்து சாப்பிடல. இனி போய் படுத்து வரைங்க வேண்டியதான். வீடியோ முடிக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை பாய்.